2025 ஆண்டு அரசு பரீட்சை வினாத்தாளில் 2ஆம் பாகத்தை விடைகாண் விளக்கம் நான் சொல்லப் போகின்றேன். பெயர் சொல்லுக்குரிய பெயர் சொல் வகையை புள்ளிக்கோட்டில் எழுதுக. பெயர் சொல் 6 வகைப்படும். முதலாவது பொருட்பெயர், இரண்டாவது இடப்பெயர், மூன்றாவது காலப்பெயர், நான்காவது சினைப்பெயர், ஐந்தாவது குணப்பெயர், ஆறாவது தொழிற்பெயர். பொருட்பெயர் என்றால் பெயரையும் பொருளையும் குறிப்பது. உதாரணம், கதிரை. கதிரை என்பது பொருளை குறிக்கின்றது. இரண்டாவது இடப்பெயர். இடப்பெயர் என்றால் இடத்தை குறிப்பது. உதாரணம், பாடசாலை. பாடசாலை ஒரு இடம். மூன்றாவது காலப்பெயர். காலப்பெயர் என்றால் காலத்தை குறிப்பது. உதாரணம், நிமிடம். நான்காவது சினைப்பெயர். சினைப்பெயர் என்றால் ஒருவரின் உறுப்புகளை அல்லது தாவரங்களின் பகுதிகளை அல்லது விலங்குகளின் பகுதிகளை குறிப்பது. உதாரணம், கண். ஐந்தாவது குணப்பெயர். குணத்தை குறிப்பது. உதாரணம், சிவப்பு. இறுதி தொழிற்பெயர். தொழிற்பெயர் என்றால் செயலை குறிப்பது. ஒருவரின் செயலை குறிப்பது. உதாரணம், ஓடுதல். இப்பொழுது பயிற்சியை விடைகாண் விளக்கம் பார்ப்போம். பெயர் சொல்லுக்குரிய பெயர் சொல் வகையை புள்ளிக்கோட்டில் எழுதுக. நூலகம். நூலகம் இடப்பெயர். இரண்டாவது புத்தகம் ஒரு பொருள். ஆகவே அது பொருட்பெயர். மூன்றாவது மணித்தியாலம். ஒரு மணித்தியாலம், 2 மணித்தியாலம் என்பன இருக்கின்றது. அது காலப்பெயர். நான்காவது வேர். ஒரு தாவரங்களின் பகுதியை குறிப்பது. மரங்களின் அடியில் இருப்பது வேர். ஆகவே அது சினைப்பெயர். ஐந்தாவது சதுரம். அது குணத்தை குறிக்கின்றது. ஆகவே அது குணப்பெயர். ஆறாவது ஆடுதல். ஆடுதல் தொழிற்பெயரை குறிக்கின்றது. ஒரு செயல். மாலை. மாலை என்பது காலப்பெயரை குறிக்கின்றது. ஒரு காலம் அது.
ஆகவே அது குணப்பெயர். ஒன்பதாவது சந்தி பெருக்கல் கூடுமிடம் அது. ஆகவே அது இடப்பெயர். இறுதியாவது வீடு. வீடு என்பது ஒரு இடம். அது இடப்பெயரை குறிக்கின்றது. ஆகவே அது இடப்பெயர்.